அப்பாடி இந்த 10 நாள் தொல்லை முடிஞ்சு போச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே என்ன, ஜாலியாக கிரிக்கெட் விளையாட போகலாம், எங்கெல்லாலும் போகலாம், சாப்பிடலாம், தூங்கலாம், சாப்பிடலாம், விளையாடலாம், தூங்கலாம், ரிப்பீட் பண்ணிட்டே இருப்போம். என்னடா காலங்காத்தால எவனையும் காணும் கிரிக்கெட்டில். கார்வினே வரச்சும் நான் கார்வின் எங்கே போய் தொலைச்சான்னு இல்லை சாமத் காலையிலேருந்து தேடிட்டு இருக்கா. ஆமாம், அதான் 10 நாள் விபிஎஸ் முடிஞ்சது இல்லை, இன்னும் ஜாலி தானே. இங்கே போவேன் என்ன இல்லை ஜாலியாக கிரிக்கெட் விளையாடா. இல்லை இதுக்கு தானே எவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தோம். 10 நாள் பார்த்தியா, தூக்கம் போச்சு, எல்லாம் போச்சு. என்ன சார் இப்படி சொல்கிறா? நம்ம விபிஎஸ் முடிஞ்சு நீ ஃபீலிங்கில் இருப்பாடான்னு நினச்சேன். ஃபீலிங் எதுக்குல ஃபீல் பண்ணணும்? நமக்கு தேவை விளையாடணும், ஜாலியாக இருக்கணும், நம்ம மட்டும்தான். இல்லை விபிஎஸ் வந்து என்ன சொல்கிறது, விபிஎஸ் வந்து முக்கியம் தான் இருக்கும். ஆனால் எப்படியாவது நம்ம அதை எப்படியோ கடந்துட்டோம், அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எனக்குலாம் கவலையாக இருக்கேன் முடிஞ்சோடனே. உனக்கு கவலையாக இருக்கா? அதை போகாமல் போயிடு. எனக்கெல்லாம் பிரச்சனையே இல்லைன்னு. நான் அந்த 10 நாள் முடிஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். சாமி அப்போ இன்னும் காலேஜில் எதுவும் போகிற மாதிரி இல்லையா? ஆமாண்ணே, நமக்கு ரிசல்ட்டுன்னு ஒன்று வந்துட்டேனே. ஆமால, விபிஎஸ் போகும்போது எல்லோரும் மார்க் கொஞ்சம் அப்படி இப்படின்னாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்கிடக்கூடாது, புரியுதா? சாமி நம்ம எல்லாம் ஸ்கூல் ஒன்று போல் படிச்சிட்டோம், காலேஜ் ஒன்று போல் படிச்சிடும் அப்படி சொல்கிறேன். ஆமாம் அப்படி சொல்கிறேன். என்ன காலேஜ் போவேன்? இங்கே பாரு, தமிழ்நாட்டிலே நம்பர் 1 காலேஜ். என்ன காலேஜ்? A1 காலேஜ். நான் கேள்விப்பட்டதே கிடையாது. கேள்விப்பட்டிருக்க மாட்டேன்ல? ஆமாம், நம்ம சேர்ந்து அதை ஃபேமஸ் ஆகும், புரியுதா? நம்ம சேர்ந்து ஃபேமஸ் ஆகணுமா காலேஜை? கண்டிப்பாக. எப்படி? அங்கே தான் நம்ம இருக்கோம், நம்ம போவோம், காலேஜ் பயங்கரமாக நடக்கும், அவ்வளோதான். என்ன காலேஜ் பேர்? A1 இப்போ தான் சொன்னேன். உனக்கு விபிஎஸ் போய் எல்லாம் மறந்து போகுதுன்னு எனக்கு தோணும். அப்படி தான் தோணுது. சரி, அப்படி தான் தோணுது. சரி, நம்ம கிரிக்கெட் விளையாட போயிட்டு வருவோம். ஆமாம். யாராவது இன்னும் எக்ஸ்ட்ரா வருவானுங்களா? நம்ம கிளாஸில் 3வது ஒருத்தர் தான், தெரியுமா? ஆமாம், ஒருத்தர் தானே. அவனை காணணும், அவனை எங்கேயாவது பார்த்தா விசாரிக்கணும். அவன் நல்ல பையனா பார்த்ததே பார்க்கவே இல்லை. ஆமாம், போயிட்டு வரும். என்னல பேட்டை உடச்சுட்டா முகத்தில், ஏன் இப்படி பண்ண? 6 அடிச்சா பந்து போகணும்னு பார்த்து பேட்டு உடைக்குது. நான் என்ன பண்ணேன்? நீ பந்து அடிக்கிற போல பேட்டை தூக்கி போட்டு உடச்சு விட்ட, ஏன் எப்படி செஞ்ச? பந்து போகணும்னு சொல்லி பேட்டையும் தூக்கி போட்டா பேட்டு தூக்கி விழுந்து உடஞ்சி போச்சு. உடஞ்சு போயிட்டேனே. ஆமாம், இன்னைக்கு அவன் எட்வின் வருவான்னு தேடி பார்ப்போம், வீட்டுக்கு போய் பார்ப்போம். வரும், வீட்டுக்கு போய் பார்க்கலாமா? வந்துட்டான். இல்லை வந்துட்டேன். வாங்க டான் வாங்க. இல்லை ஆளு மாறிட்டான் பத்தியால. எங்கள் வீட்டு வரா? வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் வர நேரிட்டு வேலை செய்கிறாங்கள. வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தியா? வேலை செய்கிறான். யாரு? தப்பாவுக்கும் வேலை செய்கிறது. வேலை செய்கிறது தப்பு கிடையாதான். அப்படி இல்லை, காலையில் சொன்னே நமக்கு என்ன பண்ணணும்? இவர் பல் எடுக்கிறோமோ இல்லையோ, விளையாடணும், ஜாலியாக இருக்கணும், ஊர் சுற்றணும். அதான் வேலை செய்யணும், வேலை செஞ்சு எல்லாமே. 6 அடிக்கும் இல்லையா? பேட்டை உடைக்கணும் கண்டிப்பாக. பேட்டை இல்லை, எவ்வளோ மாறிட்டான் பத்தியா அந்த விபிஎஸ்ல. சரி, நேரம் நான் கடைக்கு போகிறேன். சரி, இனிமேல் இவங்க கூட சேர்ந்தா நம்ம கெட்டு போயிடும். நம்ம போயிட்டு நம்ம விளையிடுவோம். நம்ம விளைக்கிறோம். ஐயோ சாம் வேறு ஏதோ காலேஜ் A1 காலேஜுன்னா அப்ளை பண்ணியாச்சு. 2வது கவுன்சிலிங் 3வது கவுன்சிலிங் ஏற்கப்பட்ட காலேஜ் முடிஞ்சிட்டு. ஆனால் இன்னும் நம்ம பேர் வரவே இல்லையா? என்ன பண்ணேன்னு தெரியலையே. கார்டுவனே கார்டுவனே. இல்லை, என்ன 3 கவுன்சிலிங் முடிஞ்சிட்டு நமக்கு வேறு வரவே இல்லை. அது வரும்பா. இல்லை, நம்ம வந்து எட்வினோட நம்ம வந்து உத்தமம் தான், புரியுதா? அதனால நம்மளுக்கு கிடைச்சிடும். அவனும் அப்ளை பண்ணியிருக்கான். இல்லை, அவன்கிட்ட இல்லாத குணங்கள் நம்மகிட்ட நிறைய உண்டு. இல்லை அப்படியா? அப்படிதான். எனக்கு பயமா இருக்க. பயப்படாத, நம்ம இருக்கும்ல. கடைசி கவுன்சிலிங்கில் கிடைச்சதான் உண்டு. அதெல்லாம் நீ ஃபீல் பண்ணாத. இல்லை, அந்த காலேஜில் கிடைக்கலனா அப்படி ஒரு காலேஜில் போய் நம்ம படிக்க தேவையில்லை. நம்ம எந்த காலேஜுக்கு போய் தேவையில்லை. படிக்க வேண்டாம், வீட்டில் உட்காரும் 1 வருஷம், ஜாலியாக இருக்கும்ல. அது ஜாலியாக முக்கியம். அடுத்த வருஷம் கவுன்சிலிங்லேயே படிச்சிடும். ஆமாம், அது அந்த மாதிரி படிப்பு நமக்கு இருக்குல்ல. ஆமாம், கரெக்டு தான். ஆனால் 1 வருஷம் வேஸ்ட்டாக போயிருமே. நீ ஃபீல் பண்ணாதடா, நீ ஃபீல் பண்ணாத. இன்னும் 2 நாள் பொறு,
கண்டிப்பாக காலேஜ் கிடைக்கும். நம்பு, இது என் மேலே நம்பிக்கை இருக்கு. என் மேலே நம்பிக்கை. ஆமாம், என் மேலே வச்சிருந்தேன். ஆமாம். வா போனே, போயிட்டு வா. இல்ல காடினே எங்கல இருக்கான்? என்ன நம்ம பேர் வந்துட்டா இல்ல இல்ல காலேஜ் நம்ம பேரு வரல. வரலையா? வரல வரல இல்ல. நினைச்சிட்டு 8 மணிக்கு கிடைச்சிட்டான். எப்படி அவனுக்கு கிடைச்சிச்சு? இல்ல 8 மணிக்கு எப்படி கிடைச்சுனே தெரியல. நம்ம பேர்லாம் வரும்னு நினைச்சோம். ஆமால. இல்ல 8 மணிக்கு கிடைச்சிட்டு நமக்கு கிடைக்கல. ரொம்ப அசால்ட்டா இருந்துட்டோமோ? ரொம்ப அசால்ட்டா இருந்துட்டோம்ல. ஆமால. நம்ம பிபிஎஸ்ல 10 நாள் மட்டும் நடிச்சுட்டு உட்காந்தாச்சு. ஆமா. அவன் 10 நாளுக்கு அப்புறமும் அவன் சொல்லி கொடுத்த கதை, பாட்டு, வசனத்தெல்லாம் பின்பற்றிருக்கான் பத்தியால. 10 நாள் ப்ரேயர், 11 நாள் ப்ரேயரும் கிடையாது, பைபிள் வாசிக்கும் கிடையாது. ஆமால, நம்ம இப்படி செஞ்சிருக்கவே கூடாது. இனிமேல் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம எப்பவுமே தாழ்மையா இருக்கணும். ஆமாம். 10 நாள், 11 நாள், 12 நாள், 13 நாள் எல்லா நாளுமே நம்ம பைபிள் வாசிக்கணும். ஆமால, கண்டிப்பா வாழ்க்கை முழுவதும் நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பா நம்ம கீழ்ப்படியணும் கடவுளுக்கு. புரியுதா? சரி, நாங்க பட்டு தெரிஞ்சிட்டோம். நீங்க படாம நீங்க வந்து தப்பிச்சிருங்க. தேங்க்யூ.